வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. பயப்படுதல் இயல்பாகவே மனிதனுக்கு இருக்கின்ற ஒரு உணர்வு. பல காரியங்களுக்கு மனிதன் பயப்படுகிறான். இதனால் பயம் வருகின்றது. தன்னால் மேற்கொள்ள முடியாத காரியங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது மனிதன் பயப்படுகின்றான். வேதத்திலே கர்த்தருக்கு பயப்படுவதினால் வரும் ஆசீர்வாதங்களை குறித்து பல இடங்களில் நாம் வாசிக்கின்றோம். கர்த்தருக்கு பயந்து வாழ்கின்ற பொழுது மனிதர்களை ஆண்டவர் இவ்விதமாக ஆசீர்வதிக்கின்றார். பல ஆசீர்வாதங்கள் வேதத்திலே காணப்படுகின்றன. இன்றைக்கு அதை குறித்த ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. இங்கே கர்த்தருக்கு பயப்படுவது நல்ல வாழ்க்கையை கொண்டு வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வகுப்பறையிலே மாணவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், சத்தம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஆசிரியர் அங்கே இல்லை. திடீரென்று ஆசிரியர் உள்ளே வருகிறார். அந்த வகுப்பறையே அமைதியாகி விடுகின்றது. ஏன்? ஆசிரியர் வந்துவிட்டார், சத்தம் போட்டால் பேசிக்கொண்டிருந்தால் கண்டிப்பார் என்ற பய உணர்வு. ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். என்ன செய்தாலும் அவருக்கு தெரியும். எனவே நான் தவறு செய்யக்கூடாது, அவர் பார்த்து என்னை தண்டிப்பார். இந்த அர்த்தத்திலே வசனங்கள் சொல்லப்படவில்லை. கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் ஏதோ என்னை தண்டித்து விடுவார் என்ற உணர்வோடு பாவத்தை உணராமல், இந்த பாவத்தை செய்தால் அது எனக்கு தீங்கை கொண்டு வரும் என்றெல்லாம் உணர்ந்து கொள்ளாமல் ஆண்டவர் தண்டிப்பாரே என்று சொல்லி செய்யாமல் இருப்பது அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் அவருடைய பிள்ளையாகிய நான் இந்த பாவத்தை செய்தால் ஆண்டவர் வருத்தப்படுவாரே என்ற உணர்வு. நான் இந்த பாவத்தை செய்தால் நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்னால் ஆண்டவருக்கு அவகீர்த்தி, கெட்ட பெயர் வருமே என்ற உணர்வுதான் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். பிள்ளைகள் தவறு செய்தால் பெற்றோர்களுக்கு அவமானம். பிறர் தவறு செய்தால் அவர்களை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்திற்கு அவமானம். ஸோ இந்த உணர்வோடு இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த தவறை செய்தால் ஆண்டவர் வருத்தப்படுவாரே, இதுதான் சரியான அர்த்தம். நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார், துரோகங்களை எல்லாம் மன்னித்து விட்டார், தொடர்ந்து என்னை ஆசீர்வதிக்கின்றார். என்னுடைய பழைய வாழ்க்கையை அவர் எப்பொழுதும் கணக்கிலே எடுப்பது கிடையாது. இப்படி என்னை நேசிக்கின்ற ஆண்டவருக்கு பிரியமாக நான் வாழ வேண்டும். தவறு செய்துவிட்டால், தெரிந்தே பாவம் செய்துவிட்டால், அவரை மதிக்காமல் இருந்து விட்டால் என் தேவன் வருத்தப்படுவாரே. இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். இப்படி நாம் பயந்து வாழ்கின்ற பொழுது இந்த வசனத்திலே என்ன ஆசீர்வாதங்கள்? முதலாவது, நல்ல தரமான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கின்றார். இட் லீட்ஸ் டு லைஃப் என்று ஆங்கில வேதாகமத்திலே சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருக்கு பயப்படுதல் நல்ல வாழ்க்கையை எனக்கு கொடுக்கின்றது. அது மட்டுமல்ல, திருப்தியான நிலையான வாழ்க்கையை கொடுக்கின்றது. இன்றைக்கு உலகம் என்னை திருப்திப்படுத்த முடியாது, யாரும் என்னை திருப்திப்படுத்த முடியாது. முழுமையான திருப்தி அடைந்த உணர்வை
ஆண்டவருக்கு பயந்து அவரோடு நல்ல உறவிலே வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் அதை கொடுக்கிறார். அந்த திருப்தி தற்காலிகமானது அல்ல, நிலையானது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அடுத்ததாக, தீமை அவனை அணுகாது. பாதுகாப்பு. ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு பிரியமாய் வாழ்கின்ற பொழுது பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கின்றார். அவருடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளதாக நாம் வந்து விடுகின்றோம். அநீதி நிறைந்த, பொல்லாங்கான, தீங்குகள் நிறைந்த உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருக்கு பாத்திரமாக அவரை பிரியப்படுத்தும்படி வாழ்கின்ற பொழுது, அவரை வருத்தப்படுத்தாமல் வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட பய உணர்வு நம் வாழ்க்கையிலே எப்பொழுதும் காணப்படுவதாக. நான் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய பிரதிநிதியாக வாழ்கிறேன். அவருடைய செய்கையாக நான் வாழ்கிறேன். நான் என்ன செய்தாலும் உலகம் என்னை எப்படி பார்க்கும்? இவன் கிறிஸ்தவன். நான் என்ன செய்தாலும் என்னுடைய செயல்கள் கிறிஸ்துவை வைத்து மதிப்பிடப்படும். ஆண்டவரே, என்னால் உம்முடைய பெயருக்கு புகழ் உண்டாக வேண்டும், நல்ல பெயர் கிடைக்க வேண்டும். அதுதான் அவருக்கு பயந்து வாழ்கின்ற வாழ்க்கை. தரமான வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை, பாதுகாப்பான வாழ்க்கை. ஆண்டவருக்கு பயந்து வாழ்வதற்கு ஆண்டவன் நமக்கு உதவி செய்வாராக. நேற்று உங்களை நடத்தின தேவன் இன்றைக்கும் உங்களை நடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.